இப்போது இவர் பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போது அதெல்லாம் வந்து மைண்ட் கிடையாது. இப்போ நான் ஒரு படம் பண்ணணும். கதை எல்லாமே ஸ்கிரிப்ட்லாம் ரெடியாக இருக்குது. அந்த திருந்தா ஜென்மங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. நல்லபடியாக அது வெப் சீரிஸில் போட்டு நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா ஆகிட்டார். ஆக்சுவலி அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர் தானே அந்த இதில். இப்போ அடுத்து படம் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு படம் வந்து ஜென்ம பந்தம். ஃபஸ்ட்டு படத்துடைய டைட்டில் ஜென்ம பந்தம். அந்த படம் வந்து கதையெல்லாம் ரெடியாக இருக்குது. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எனக்கு வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் நிறையா சொல்லியிருக்கேன். நான் ஹீரோவாக பண்ணுறேன்னு எந்த ப்ரொடியூசரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எனக்கு இப்போதைக்கு ப்ரொடியூசர் தேவை வேணும். ப்ரொடியூசர் என் கதைக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அனுப்பமாட்ட சொல்கிறார். அனுப்பமா வந்து சரி ஓகே கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, அதுகிட்ட அவனை கூப்பிட்டு போகிறேன், அந்த பொண்ணுகிட்ட உன் ஸ்கிரிப்டை சொல்லு, நிச்சயமாக ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில அன்றைக்கி ஈவினிங் வந்து இவருக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி ரொம்ப திங்க் பண்ணனா மயக்கம் வந்து யாருக்கு பிரதீப்க்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்தபோது யோகி பாபா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. யோகி பாபா வந்து பிரதீப்பை கூட்டிகிட்டு போகிற மயக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி எதுவும் லோ ப்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. ஆதித்யா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ரிசப்ஷனில் உட்கார வச்சுருக்காங்க. மயக்கம் இந்த தண்ணி தொளிச்சு மயக்கம் வந்துச்சு, இருந்தாலும் செக் பண்ணிக்குவோம் எதனால் மயக்கம் வந்துச்சு அப்படின்றக்காண்டி கூப்பிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. ரிசப்ஷனில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவியில் வந்து ஒரு பாட்டு, என்ன படம்னா நம்ம தலையோட படம் நீ வருவாயின. அதில் வந்து இந்த அதிகாலையில் சேவலை எழுப்பி அப்படின்னு ஒரு சாங் வரும். நல்லாயிருக்கும், மியூசிக்கோடு சேர்த்து நல்லாயிருக்கும். அப்போ அந்த தேவயானியும் அஜித் சாரும் இந்த பம்பரை விட்டெல்லாம் விளையாடுவாங்க. அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா சவுண்டாக. அந்த பாட்டு அதிகாலையில் சேவலை எழுப்பி அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் பார்த்துக்கிட்டு அந்த டைம் வந்து மொத்தம் 3 ஹீரோயின் சொன்னேன்னா அதில் ஒரு ஹீரோயினுடைய என்ட்ரி. அந்த ஹீரோயின் அண்டு அனுப்பமா 2 பேர் சேர்ந்து வராங்க. ஆக்சுவலி அது வந்து அந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் யாருன்றதை நான் சொன்னேன் இவங்க. அதுக்கப்புறம் சேம் ட்ராகனில் கேஎஸ் ரவிக்குமார் சாருடைய பொண்ணாக வர்றாங்களே அவங்கள கொண்டு வரும். ஏன் வந்து தெரிஞ்ச பேச போகிறேன்னா, அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்படி சொல்லி யூத் பசங்களுக்கு வந்து குஜாலாக இருக்கும். புதுமுகத்தை போடுறதுக்கு ஆல்ரெடி பிரதீப் கூட பண்ணின ஆர்டிஸ்ட்டவே வேறு மாதிரியான ஒரு கேரக்டரில் போட்டால் நிச்சயமாக ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கும்.